குத்திட்டு இருக்கிறான். என்ன மஞ்சள் நினைச்சிட்டு குத்துறான்னு தெரியல. எனக்கா 3 தாரம் குத்தி விட்டா 30 ரூபா. காலையில புடிங்கிட்டு விட்டுறான்னு என்னமா யாரிங்க அமைச்சரே ஐயா சீராய வந்திருக்கும் தெய்வீகமான திருசபை மாபெரும் முன்னைய சபையின் முன்பதாக எங்களிடம் வந்திருக்கக்கூடிய என் மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய ஆண்களாய் பிறந்த பெண்களாக பிறந்த சுமைத அங்கீய பெரியோர்களும் பள்ளிக்கு செல்லும் இளவயது மாணவ மாணவி செல்வங்களும் மலரை செல்வங்களும் விளையாடக்கூடிய இந்த தர்ம பூமியிலே இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய ஸ்ரீ சென்றாய பெருமாள் நாடகசபா கலைக்குழுவின் சார்பாக சபைக்கினுடைய பணிவான முதல் வணக்கம். ஒரு பெச்சிட்டு கொடுங்க ஆயா, அடிச்சு கொள்ளுவாங்களாட்டு. என்ன வேலையில வேணும் கொடுக்க மாட்டேன். சரிதான் போட வந்தா அடிப்பான். சாமி எதா இருந்தாலும் இப்ப அடிச்சாங்க. இந்த பக்கம் அடிச்சா அடிச்சுட்டு போறான். எனக்கு முன்னாடி தான் அடி விழுந்தா சாராது சங்கி வரும். ஏண்டா தோல் போடவா தோணும். அடிக்க மாட்டான். என்ன விடு விடணுமா? என்னமோ நான் சொல்றேன். என்ன என் உடம்பு நல்ல உடம்புன்னு நினைச்சிட்டு அடிக்கிறீங்க. சொல்ற என்ன கொண்டுட்டு நீங்கடா கொலைக்காரனா வரீங்க. என்னடா சொல்ற? பல வியாதி உடம்புல ஒண்ணு ரெண்டு ஏப்பா முதல்ல இழப்பு வந்துச்சா உனக்கா? ஆமா, எனக்கு வந்து இழப்பு எங்க அப்பனுக்கு வந்து எங்க அப்பன் சத்தானா. ரெண்டாவது ஹார்ட் அட்டாக். அதை தப்பிச்சுக்கிட்டேன் நானு. ஆமாங்க. அப்புறம் கொரோனா வந்துச்சு. எல்லாம் 2 ஊசி போட்டாங்க, நான் 4 ஊசி போட்டேன், தப்பிச்சுக்கிட்டேன். ஆமாங்க. இப்ப கிடைச்சா ஒரு நோய் அட்டாக் ஆயிருக்குது. அதான் ஊந்திக்கிறியா? என்ன காலிப்பா? என்ன கோயந்தராஜ் ஊமிக்கிறான். இந்த மாதிரி அது வந்துச்சு. அதையும் என்ன நோய் காலிப்பா? எல்லாமே ஊதிக்கிறாங்க. மேல அடிக்க வேண்டாம். அடிக்க மாட்டான். ஏண்டா என்னடா? இல்லைங்க. என்ன சாமி? என்ன போனாலும் போகட்டும். என்ன யாரா? நோவு யாருக்கு? வந்தவனுக்கு நோவு போட்டு வராதவனுக்கு ஏன் எப்படி வருத்தப்படுற? உனக்கு வந்துருச்சா சாமி? உனக்கு வரும்டா. சரி, சமாச்சி வாடாங்க, கதை நடக்கணும். காமெடி வாடாங்க, கதை நடக்கணும். கதை நெருப்பாட்டு போயிட்டு இருக்குது. என்னமோ வந்தது லூச்சு விடுறேன். எவ்வளவு நெருப்பாட்டு கதை போயிட்டு இருக்குது, வந்தது லூச்சு விடுறேன். அப்படித்தான் மச்சாங்க. தெய்வீகமான திருசபையும் தெய்வீகமான திருமொழியும் இன்று எதற்காக என்ன காரணம் என்ன? அகிலாண்ட கோடி பிரபந்த நாயகன் முனியப்படிக்காக இந்த ஆடி தலையாடி பண்டிகையை முன்னிட்டு அவற்ற பேரிலும் ஒரு மனதா ஒன்று கூடி ஊர் பொதுமக்கள் அனைத்து பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழும், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. தன்மைக்கிணங்க அனைத்து பங்காளிகளும் ஒன்று சேர்ந்து இன்று ஓர் இரவு நாடகத்தை சதுராட்டம் செய்திருக்கிறார். இருந்தாலும் ஊர் பொதுமக்களும் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்களும் தானம் என்பது 32 தானம். ஒரு மனிதனுக்கு சிறந்தது வைத்தியரா நிதானமடா. நிதானம். ஒரு மனிதன் பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்தால் பொறுமையா எறும்புன்னா எருமையை கூட அப்படி இல்லடா. பொறுமை கடலினும் அரிது.
ஒப்புரமையா இருந்தா எதையும் சாதிக்கலாம். வாங்க நன்றா. அப்படியே இருந்தாலும் மறுபுறமாக போதும் என்று சொல்லக்கூடியது அன்னதானம். எப்படி உப்புடன் உபசரித்து உண்மையான வார்த்தை பேசி உப்பில்லா கூளை உண்டாலும் உண்பதற்கு அமிர்தமாகுமா? அதுபோல முக்களி வெக்கத்தோடு முகமுழுத்தி இடுவாராயின் அப்பசி திருப்பது அப்பவே கடுபசி ஆகுமா? எப்படி அதுபோல அன்போடு வா என்று அழைத்து எப்படி வா என்று அழைத்து பாயிட்டு அதிலே வேலையிலேயே வைத்து முக்கணி வர்க்கத்தோடு சாப்பிடுங்க என்று அன்போடு செய்தார்களே அவருடைய குடும்பமும் மறுபுறமாக சொர்ணதானம் எப்படி நமக்காக வாரி அன்பளிப்பு செய்த அன்பு நல்ல உள்ளங்கள். ஆமா மதிப்புக்கு மரியாதைக்கு முறைய நமக்காக அன்பளிப்பு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்களுடைய குடும்பமும் எப்படி வாழ வேண்டும்? அருகு போல் வேர் ஊன்றி ஆள் இலை போல் தளதலைத்து மூங்கில் போல் தளதலைத்து நாட்டு பல நீண்டு வாழ நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு எல்லாமல் ஐயனாய் விளங்கக்கூடிய முனியப்பனுடைய கடைக்கன் பார்வை பெற்று அவரவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை சூனிய பிறத்ததோர் பகையாவல் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் விலகி சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று எல்லாமல் ஐயன் ஆகிய முனியப்பனை வேண்டுகிறேன். வணக்கம். சொன்னா பாட்டுக்கு வருவாங்கன்னு தெரியாது. ஏன்டா இன்னி அடி தப்பிக்கு என்ன டார்ச்சர் பண்ற?
ஏய் ஓய் ஆஹா வாங்க. இல்லைங்க தூங்குறவங்களை எழுப்பி விடுறதுக்கு போனேன். எங்கடா போனேன்? ஆ, அவங்க பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கி விட்டு எழுப்பி விட்டு அவங்க வீட்டுக்கு போயிருவாங்களா? ஆறு உட்காந்துக்கிட்டு தூங்குறீங்க எல்லாம் தூங்குறது வீட்டை போய் தூங்குறீங்க. அதை பார்த்தா அப்படிதான் இருக்குது. ஐயா ஏப்பா, ஓய் ஓய் இவருடைய பையன் நோமதேக்கு சொன்ன புரிஞ்சதா இல்ல? அந்த விலகிடு மன்மதன் கிளவியே ஏய் யாருடா? அது ஒண்ணே ஒண்ணுதான் தெரிஞ்சுயா அதுதான் எனக்கு பூந்துச்சு. நல்லா விலகிடு மன்மதன் கிளவியே ஓட்டு தெரியலையே. எல்லாம் விட்டு கடைச்சா ஒரு சொல்லு சொன்னீங்களா? அதுதான் என்னடா? நல்லா விலகிடு மன்மதன் கிளவியே ஓட்டு வைத்தியக்காரா அப்படி அல்ல. நல்ல விலகிய மன்மதன் தன் அழகை ஒற்ற. அழகை ஒற்ற. ஆமா சொன்னீங்களா? எனக்கு என்னமா காதல அவனை கேட்டு பாரு. என்ன எப்படா கடிச்சு நல்லா விலகிடு மன்மதன் கிளவியே ஒற்ற ஏண்டா? நீ கிளம்பி போனா பொங்குதி போனா எங்களுக்கு என்ன வந்தியா உன் வேலை சொல்லு. அத போடு அத போடு. ஏடா சொல்லுவார? ஏண்டா? பாராய் உலகமெல்லாம் சீராக இறை போற்றும் மன்னனாய் விளங்கக்கூடிய ஏண்டா? வீர தீர ஜபல ராக்கியத்தோடு பிறந்த 12 அழகிய 11 நாமதேயம் 32 லட்சண புறங்கிணைந்த இளையரோ ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜன். அப்பா இருந்தாலும் அப்படி என் பெயர் அர்ஜுனாக இருப்பினும் குலம் என்ன? நீங்க எத்தனை பேர் பிறந்தீர்கள்? தாய் தந்தை யாரு? ஆளும் தேசம் எது? இப்ப எங்கே இருக்கிறீர்கள்? எனல குறநாடு
மகாராஜன் பெற்ற பாலன் நண்பா. என் தாயார் குந்தமாதேவி, தந்தையார் பாண்டபுத்திர மகாராஜன். பாண்டபுத்திர மகாராஜனுக்கும் எந்தாய் குந்தமாதேவி, என் சிற்றன்னை மந்தார தேவி, இரு அன்னை மாதர்கள். எந்தாய் இருவர்கள். அப்படியே இருந்தாலும் என் தாயாய் விளங்கக்கூடிய குந்தமாதேவிக்கும் மந்தாரதேவிக்கும் பாண்டவ யுவராஜாக்கள் பிறந்தோம். இது ஊரறியும் உலகறியும் நாடறியும் என்பா. அப்படியே இருந்தாலும் அப்படி இருந்தாலும் நகரமறியும் ஊரறியும் உட்கார் அறிவார்கள். தேவிக்கும் மந்தார தேவிக்கும் பிறந்தவர்கள் யாரு? அப்படி என்று இந்த விஷயம் தேவிக்கு கருமர் வீமன் விஜயன் மூவர்களும் சிற்றனையாய் விளங்கக்கூடிய மந்தார தேவிக்கு நகுலன் சகாதேவன் இப்படி இரு குழந்தைகளும் பிறந்து பாண்டவர் ஐவராக பிறந்தாலும் என்பா நாங்கள் ஆண்டு வரக்கூடிய நாடு ஆதியிலே ஆண்ட நாடு, பாதியிலே இப்போ எங்கே வாழ்ந்து வருகிறோம். நாட்டை ஆளக்கூடிய மன்னர்கள் நீங்க. இப்ப இருக்கும் இடம் எங்கே? நானாலும் எந்த நாடு பல்லுக்கு நல்ல உறுதி. உலகம் 56 தேசம். 56 தேசம். அதிலே நாங்கள் ஆளக்கூடியது டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தினாபுரம் ஆதியிலே ஆண்ட நாடு.
எப்படி ஆதியில ஆண்ட நாடோ அச்சினாபுரம். ஆமா இந்த அச்சினாபுரத்தை ஆளக்கூடிய மன்னர்கள் நீங்க எங்க இருக்கிறோம் இருக்கும் இடம் ஏன் எதனால? காரணம் என்ன யாரு செய்த வஞ்சகம்? யா டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தினாபுரத்துக்கு உரியவர்கள் 3 பேர். ஏராள பெரியப்பா திருராட்டி மகாராஜன், என்னந்தை பாண்டு மகாராஜன், சித்தப்பா உதக மகாராஜன், இப்படி மூவராக பிறந்து டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தினாபுரத்தை சீரும் சிறப்போடு பெரியப்பா காந்தாரியம் வந்து 101 பிள்ளைகளை பெற்றார். என்னந்தை 2 தாய்களை மணந்து 5 பெற்றார். சித்தப்பா உதக மகாராஜனுக்கு திருமணம் கிடையாது. அப்படி இருக்கும் தருணத்திலே நண்பா சிறிய வயதிலே ஏற்பட்ட பகை. நாங்கள் 105 பேரும் ஒன்றாகத்தான் விளையாடினோம். ஆமா, விளையாடும் போது ஏற்பட்ட வினயம், மத்தியிலே ஏற்பட்ட பகை காரணத்தினால் நண்பா அன்றே வைத்தான் பாவியாகிய துரியோதனன் உலக 56 தேசத்தையும் 2ஆ பிரித்தா. பாண்டவர் 5 நாம் அண்ணன் தம்பி 100 பேரு. யாருக்கு அதிகம்? பாண்டவர்களுக்கு தான் அதிகம். மனா பொறாமை கொண்ட பாவியாகிய துரியோதனன் 1 2 1000 வஞ்சனைகளை செய்தான். தப்பிச்சோம் நண்பா. இந்திரனுக்கு சரிசமமாக இந்திரபுரம் கட்டி வாழ்ந்தோம். அங்கேயும் விடல, முடியல. சூதினால் தந்திரமாக வரவழைத்து சூதினால் பகடையாடி நாடு நகர நவநீத வரைகோடு முதலான அனைத்து நிகழ்ந்த பாண்டவர்களை பாவியாய் விளங்கக்கூடிய துரியோதனன் 12 ஆண்டு கானகம் 1 ஆண்டு அஞ்ஞானவாசம் இவர்தான் பாண்டவர் என்று யாருக்கும் தெரியக்கூடாது என்று அங்குள்ளபடி பாதி நாடு என்று அவன் சொல்லல. அப்பயும் துரியோதனன் சொல்லல. இப்படி அமர்ந்திருந்தாரே குரு பெரியோர்கள், எனது தத்தாவா விளங்கக்கூடிய விஸ்வ காங்கேயன் என்று சொல்லக்கூடிய விஸ்வாச்சாரியா, கிருபாச்சாரியா, துரோணாஸ்வத்தாமன் காங்கேயன் என்று சொல்லக்கூடிய குரு பெரியோர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வார்த்தையை உரைக்க நாங்கள் என்ன செய்தோம் நண்பா? நண்பா அப்படியே இருந்தாலும் பாவிகளாய் விளங்கக்கூடிய துரியோதனாதிகள் செய்த வஞ்சகத்தினா 12 ஆண்டு காலம் 1 ஆண்டு அஞ்ஞாதவாசம் கழிக்க வேண்டி சொன்னார் அல்லவா? பெரியோர்களுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் காலடி வைத்தோம். மனத்தில முதலாக எங்கே கால் வைத்தோம்? 1வது சூரியவனம், 2வது ராமரிஷி